ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு என் சமையலறை. இன்னைக்கு நாம் கேஸ் அடுப்புக்கும் எக்ஸ்பிரி மாத்திரைக்கும் என்ன சம்மந்தம் வாங்க பார்க்கலாம். இப்போது டிப் நம்பர் 1. இப்போது நாம் ஹிஜாபோட நீடில்ஸ்லாம் நாம் கண்ட இடத்துல வச்சுட்டு நாம் தேடுவோம். நாம் எங்கேயாவது வச்சுட்டு நாம் எங்கேயாவது கிளம்பும் போது நாம் தேடுறதே நமக்கு ஒரு வழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி நாம் தேடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 5 ரூபா ஸ்பாஞ்ச் வாங்கி ஃபெவிகாலோ ஃபெவிகமோ ஃபெவிஸ்டிக்கோ ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மிரர் முன்னாடி நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன பீஸ் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு அதில் அந்த நீடில் நீங்கள் குத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கேயும் தேட வேண்டிய அவசியமே இருக்காது. நாம் எங்கேயாவது கிளம்பும் போது டக்குன்னு எடுத்து நாம் பின் பண்ணிட்டு போய்க்கலாம். இது சூப்பரான டிப்பாக இருக்கும். இப்போது டிப் நம்பர் 2 பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் வேஸ்டான கேஸ்கெட்டை இந்த மாதிரி பருப்பு சாதம் வேக வைக்கும் போது இந்த மாதிரி நாம் மேலே வச்சுக்கிட்டாக்கா பொங்கி கீழே வழியாது. இதையும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 3 பார்க்கலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம இஞ்சியெல்லாம் ஒரு பல்காக வாங்கிட்டு வருவோம், 1/4 கிலோ 1/2 கிலோன்னு. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த இஞ்சியில் நாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டூத் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இது நீங்கள் யூஸ் பண்ண டூத் ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இஞ்சி மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சியை இந்த மாதிரி ப்ரஷ் ஆட்டி நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த மண் டஸ்ட்டு எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதை சுரண்டிட்டும் காமிக்கிறேன். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போது நான் ஒரு கிண்ணத்தில் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் டீ தூளை போட்டு கொதிக்க விட்டுக்கிறேன். எக்ஸ்பிரி ஆன மாத்திரையை எடுத்து நல்லா நசுக்கிக்கங்க. இந்த மாதிரி கொதித்த பிறகு இதை அமர்த்திட்டு டீ வடிகட்டுற மாதிரி வடிகட்டிக்கங்க. இதில் நாம் எக்ஸ்பிரி ஆன மாத்திரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வாஷ் பேஷனில் இது நீங்கள் ஊற்றுனீங்கனாக்கா அதில் உள்ள சின்ன சின்ன பூச்சிங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா செத்து போயிடும். இதில் கொஞ்சோண்டு விம் லிக்விடு இல்லாட்டினாக்கா ஹேண்ட் வாஷ் அந்த ஜெல்லு இதை ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த வாஷ் பேஷன் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப மணமாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் இது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். எந்த பூச்சி போட்டும் வராது. எக்ஸ்பிரியான மாத்திரையை நாம் தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களாம் மாத்திரை ஒரு டைம் தான் போடுவோம், மிச்சம்லாம் அப்படியே இருந்து எக்ஸ்பிரி ஆகிடுது. எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க, எதுக்கு மாத்திரையை வேஸ்ட்டாக வாங்குறீங்கன்னு. இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. எவ்வளோ சூப்பராக க்ளீனாக இருக்குது பாருங்கள். பூச்சி பொட்டெல்லாம் இறந்து போயிடும். இப்போது டிப் நம்பர் 5 பார்க்கலாம். இதுவும் நாம் எக்ஸ்பிரியான டேப்லெட்டை வச்சு தான். இப்போ ஒரு பவுலில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதில் நாம் எக்ஸ்பிரியான டேப்லெட்டை நசுக்கி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு சோடாப்பு, சமையல் சோடாப்பு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அது ரொம்ப ஆக்டிவாக காமிக்கும் பாருங்கள் எப்படி பொங்குதுன்னு. இந்த மாதிரி நாம் எடுத்து வச்சுட்டு இப்போது நாம் இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா கேஸ் அடுப்பில் உள்ள பர்னரை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது ஒரு 1/2 hour நாம் விட்டுட்டோம்னாக்கா ரொம்ப அதில் உள்ள டஸ்டெல்லாம் வந்துடும். கொஞ்சோண்டு விம் லிக்விடோ இல்லை ஏதாவது ஒரு ஜெல்லு ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ்ஷு வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள். அதில் இந்த இடுக்கில் உள்ளதெல்லாம் வந்துடும். இதை திருப்பி போட்டு நல்லா ப்ரஷ் ஆட்டி நல்லா தேய்ச்சி விடுங்க. இது கம்பி நார்லேயே நீங்கள் தேய்க்கலாம். ஆனால் நான் ப்ரஷ் ஆட்டி தான் தேய்ச்சிருக்கேன்.
பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேஸ்ட்டான டேப்லெட்டில் இந்த மாதிரி ஐடியாலாம் இருக்குது. தூக்கி போடுற டேப்லெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகுது பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் கொஞ்ச நாள் இந்த பர்னரை கழுவாமல் விட்டுட்டேன், அதனால தான் இவ்வளோ அழுக்கு இருக்குது. இதில் இந்த சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருக்கும் பாருங்கள், அதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. டேப்லெட்டோட கவர் இருக்குது பாருங்கள், அதை நாம் கட் பண்ணி இந்த சின்ன சின்ன ஹோல்குள்ளே நாம் விட்டு எடுத்துக்கிட்டாக்க அந்த ஹோலில் உள்ள டஸ்ட்டெல்லாம் போயிடும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிப் நம்பர் 6. இந்த மாதிரி நாம் மெலிசாக அந்த கவரை கட் பண்ணிவிட்டு, நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிட்டேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ஊசி மாதிரி ஆக்கி இந்த ஹோல்குள்ளே நீங்கள் விட்டு விட்டு எடுத்தீங்கன்னாக்க அதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும், தூசியெல்லாம் போயிடும். என்னோடதில் எந்த தூசியும் இல்லை, அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே போயிடுது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.